ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நவராத்திரி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவம் என்பது 9 ராத்திரிகள், அடுத்தது மகிடாசுரனை வதம் செய்தல் ஆகிய ஒரு நாளையும் சேர்த்தால் 10 நாட்கள் அம்மன் கோயில்களில் மிகவும் விசேஷமாக இருக்கும். அம்மனுக்கு அழகான அலங்காரங்கள் செய்து அருமையான பிரசாதம் படைத்து கொலு வைத்து பெண்கள் வீட்டிலையும் கோயில்கள்லேயும் அந்த கொலுவை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த 10 நாட்களையும் தங்களை மறந்து தெய்வத்துக்கு என்ன அலங்காரம் செய்யலாம், என்ன பிரசாதம் செய்யலாம், பூ அலங்காரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைவோடவே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள் நவராத்திரி. நவராத்திரின்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களை ஒரு கான்செப்டாக வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்தோம் அலங்காரம். இந்த வருஷம் நவகிரக நாயகிகளை கான்செப்டாக வச்சு செய்ய போகிறோம். நேற்று அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது, அமாவாசையாக இருந்தது, அகண்டம் ஏற்றப்பட்டது. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. மக்கள்லாம் மகிழ்ச்சியாக அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு போனாங்க. அதே போல் 10 நாட்களும் அம்மனை தரிசிக்க பக்தர்கள் வருவார்கள். இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளிலும் அந்த தெய்வத்தினுடைய மகிமை என்ன, அதனுடைய வரலாறு என்ன, இதை பற்றிலாமும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு முதல் நாளான திங்கட்கிழமை இந்த நலம் தரும் நவராத்திரி நாளில் அன்னை ஆதிபராசக்தி சந்திரனின் அம்சமான சக்தி ரோகிணி தேவியாக எழில்கோலம் பூண்டு அருள்பாலித்து தரிசனம் தருகின்றாள். சுயம்பு அன்னைக்கு மஞ்சள் காப்பு அணிந்து சுயம்புவை நாம் அலங்காரம் செய்திருக்கின்றோம். இன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதர்வன பத்திரகாளி, அடுத்தது இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று தேவதைகள் எல்லாருக்குமே தாலி கயிறில் அலங்காரம். கோயில் எங்கே பார்த்தாலும் ஒரு மங்களகரமாகவே இருக்கிறது. ரோகிணி தேவியினுடைய வரலாற்றை பார்க்கும்போது, அதாவது மகாபாரதத்தின்படி ஞான சக்தி கொண்ட ரோகிணி தேவி தட்சனின் மகளாக பிறந்து வசுதேவரின் முதல் மனைவியாகவும் பலராமன் மற்றும் சுபத்திரையின் தாயாகவும் கருதப்படுகின்றார். ரோகிணி நட்சத்திரம் சொல்லும்போது அந்த ரோகிணி தெய்வத்தினுடைய நிறம் சிவப்பு தேவி என்று அழைக்கப்படும். ரோகிணி மாதா இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மான், கிளைமானுடைய வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். 4 கரங்கள், ஒரு கரத்திலே ஏடு, ஒரு கரத்திலே கமண்டலம், ஒரு கரத்திலே வலது கரத்திலே தவம் செய்கின்ற மாலை, ஒன்று அருளாசி வழங்குகின்ற அஸ்தம். இப்படி ஒரு கம்பீரமாக ஒரு பெரிய கிரீடம், அதில் கம்பீரமாக உட்கார்ந்து ஒரு மான் மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அதாவது அம்மனை தரிசித்தால் நமக்கே தெரியாமல் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு செழிப்பு, பயப்படாத ஒரு தன்மை. இப்போ தெய்வத்தை பார்த்தாவே நமக்கு ஒரு உணர்ச்சி வருது இல்லை, இந்த மாதிரி தெய்வம் இவ்வளோ கம்பீரமாக இவ்வளோ ஆற்றலோட ஒரு காலை மடக்கி ஒரு காலை சற்று நீட்டி அந்த உட்கார்ந்து இருக்கிற கம்பீரமே நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி அமைந்திருக்கின்றது. இந்த வசீகரத்தன்மை தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு அம்சம். ரோகிணி தேவியை வழிபடும்போது நமக்கு இருக்கின்ற கவலைகள், சோர்வு இதெல்லாம் நீங்கி ஒரு உற்சாகமான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற பாங்கு அந்த தேவியிடம் பார்க்கலாம். பசுக்களுக்கெல்லாம் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவியாகவும்
பசுக்களின் தெய்வமான சுரபியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறாள். இந்த ரோகிணி தேவி கடும் வெம்மை போன்ற கர்ம வினைகளை நீக்கி, அதாவது கடும் வெம்மை போன்றன்னா நம்மால் தாங்க முடியாத ஒரு வெப்பம் இருந்தால் எப்படி நம்ம தவிச்சு போயிடுவோமோ, நமக்கு ஏதாவது குளிர்ச்சியாக தேவைப்படும். அந்த மாதிரி நம்முடைய கர்ம வினைகளில் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை, அந்த வெம்மையை நீக்கி நமக்கு வாழ்வில் ஏற்றத்தையும் குளிர்ச்சியையும் தர வல்லவள். சுயம்புக்கு மஞ்சள், நான் சொன்னேன் மஞ்சள் காப்பு, கோயிலே ஒரு மங்களகரமாக எங்கே பார்த்தாலும் அம்மன்களுக்கு தாலி கயிறிலேயே அலங்காரம் செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நமக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். வருஷத்தில் ஒரு நாள் இது மாதிரி தெய்வங்களுடைய வரலாற்றை படிப்பதிலும், அவர்களை அழகுபடுத்தி பார்ப்பதிலும், அவர்களுக்கு அன்னம் ஊட்டி பார்ப்பதிலும் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்போல்லாம் நவராத்திரின்னா அம்மா அருள்நிலையிலே போய் பக்தர்களை தேர்ந்தெடுத்து பக்தர்கள் கூட்டத்திலே போய் நீ வா நீ வா நீ வா என்று அவங்களே அந்த ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அகண்டம் ஏற்றுவார்கள். ஆனால் அம்மா இல்லாத இந்த நாளில் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன வழிமுறைகள் தான் நம்மால் பின்பற்ற முடியுது. எங்களுக்கு தெரிந்த அளவு நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த நவராத்திரி விழா மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தினமும் இந்த விழாவினுடைய விளக்கத்தையும் இந்த அம்மனுடைய அழகையும் அருளாசியையும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது ஒரு சின்ன கதைன்னு சொன்னால், ஒரு காட்டில் ஒரு குரு சீடர்களுக்கு பாடம் போதித்து கொண்டிருந்தார். அந்த வழியாக 2 மனிதர்கள் எங்களுக்கு இந்த போதனைகளை போதித்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் என்று அந்த 2 மனிதர்களும் கேட்டுக்கினாங்க. அப்போ கூட இருந்த சீடர்கள்லாம் சிரிச்சிட்டு, நாங்கள் எவ்வளவு குருகுலத்தில் பயபக்தியோட குருக்கு சேவை செய்து அவரிடம் ஆசி பெற்று நாங்கள் கல்வி கற்கின்றோம். நீ பாட்டு நடைபாதையாக போதனையை கேட்குறிய, எப்படி நீ இதை புரிஞ்சுக்குவ? இதை சொன்னால் உனக்கு விளங்குமா விளங்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க சீடர்கள்லாம். குருவும் சொல்கிறாரு, உனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்கெல்லாம் பாரு, பெரிய வசதியான அரச குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள். இவங்க இங்கேயே தங்கி குருகுலத்திலேயே வாழ்க்கையை நடத்தி பாடங்களை எல்லாம் கல்விகளையும் வித்தைகளையும் கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஆகையால் நீ எப்படி உடனே வர போக்கில் எப்படி கற்றுக்குவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையா, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருந்தோம். ஓரளவுக்கு எங்களுக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது. அதனால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் புரிஞ்சுக்கோன்றாங்க. சரி, அப்போ அதாவது ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை யார் முழுமையாக செய்து வரீங்களோ அவங்களுக்கு போதனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த குரு சில பூ விதைகளை 2 பேருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து, இதை எடுத்தும் போய் நீங்கள் விதைச்சி அது செடியை உருவாக்கி அதில் மலர்கின்ற பூக்களை கொண்டு எனக்கு கொடுங்கள் என்று சொல்கிறாரு. 2 பேரும் சந்தோஷமாக வாங்கிக்கின்னு போகிறாங்க. இது என்ன பெரிய விஷயம், நான் செடி தானே, அதை மண்ணில் போட்டால் வரப்போகுது, வளரப்போகுது, பூ பூக்க போகுது அப்படின்னு எடுத்துன்னு போகிறான். முதல் ஆள் போய் விதைக்கிறான், 2வது ஆளும் விதைக்கிறான். 2 பேரும் ஒரு நாள் திரும்பி வர்றாங்க. திரும்பி குருவை பார்க்குறாங்க. அதில் முதல் ஆள் என்ன பண்ணுறான், 3 பூ எடுத்துகிட்டு வர்றான். 3 பூ, என்னப்பா இது, நான் அவ்வளோ விதை கொடுத்தேன், நீ 3 பூ எடுத்துன்னு வர? நான் போட்டேன் சாமி, அதில் பாதி மழையில் அரிச்சு போயிடுச்சு, பாதி முளைக்கலை, பாதி பூச்சி அரிச்சிடுச்சு, எல்லாம் போய் எஞ்சி இந்த 3 பூ தான் இருந்தது, அதனால் இந்த 3 பூவை கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த வருஷம் ஒரு கூட நிறைய அழகான பூக்களை கொண்டாந்து கொடுக்குறான்.
உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பூக்கள் கிடைச்சிது, எப்படி நீ விளைவிச்சேன்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், நான் இதை ரொம்ப நீங்கள் கொடுத்த அந்த விதைகளை பயபக்தியோட நிலத்தில் ஊன்றினேன். அதை கண்ணும் கருத்துமா தண்ணி ஊற்றி காப்பாற்றினேன். அது வளரும்போது பூச்சி அடிக்காமல் அதை நேசித்து அதை வளர்த்தேன். அந்த மாதிரிலாம் செய்து கண்ணும் கருத்துமாக அது மேலே அன்பு செலுத்தி அதை ஆசையாக வருடி கொடுத்து இந்த மாதிரிலாம் செய்த அந்த நாள் அது ரொம்ப செழிப்பாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம செடிங்கக்கிட்ட மரங்கக்கிட்டலாம் பேசினா அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுங்களை தடவி கொடுத்தாவே நம்முடைய கை உணர்வு அதன் மீது படும்போது அதுக்கு ஒரு விதமான தெம்பு ஏற்படுன்றது நேச்சுரலாகவே இருக்குது. நீங்கள் தொட்டாசினிங்கின்ற ஒரு செடியை பார்த்தீங்கன்னா நம்ம கை தொட்டோம்னாவே அது சுருங்கி போயிடும். அப்போனா அந்த உணர்வு இருக்குது இல்லையா? அதனால் நான் உண்மையான உணர்வோடும் பாசத்தோடும் அன்போடும் அவற்றை வளர்த்தேன். அதனால் எனக்கு நிறைய கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார். அப்போ குரு சொல்கிறார், இதுதான் வாழ்க்கை. நீ ஏனோ தானோன்னு வாழ்ந்தீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. நீ கண்ணும் கருத்துமா அன்பு பாசம் நல்ல அறிவோட நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ்ந்தினா உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அது மாதிரி தான் இந்த செடிகளும் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்குது. இதே நல்ல முறையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் சரியான ஒரு கவனம் செலுத்தாத ஒரு போக்கு தன்மையோடு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் சரி வராது அப்படின்ற கருத்தை சொல்லி அவங்க 2 பேரும் இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற போதனை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரோ. அதனால் வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும், பாசம் பாசம் காட்டுறவங்கிட்ட பாசம் காட்டணும், பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது, உண்மையை பேசணும், உழைக்கணும். இப்படி ஒரு நல்ல பண்புகளோடு நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நவராத்திரி விழா வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். ஓம் சக்தி.
மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.